கர்த்தர் ஒரு காரியத்தை சகரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி. இந்த வார்த்தை படிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, என்ன எழுப்புங்கப்பா. ஆமே. எப்படி எழுப்புறாரா? நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல. அதன் அர்த்தம் என்ன? அநேக காரியங்களை நாம் கண்டும் காணாமலும் கேட்டும் உணராமல் இருக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னா, தூங்கி கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டிய இடத்துல, ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல அஜாக்கிரதையாகவும் அசதியாகவும் இருக்கிறோம். அந்த இடத்துல ஆமே, நீங்க சகரியா சொல்லுகிறார், நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய லைஃப் தொய்ந்து போகிறது, மங்கி போகிறது, ஒரு தூங்குகிற நிலையை நோக்கி போகிறது என்றா கர்த்தாவே அன்று சகரியாவை நித்திரை பண்ணுகிறவனை எழுப்புவது போல எழுப்பினீரே, என்னையும் எழுப்புவீராக. ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் எழும்பி இருந்தானா பெலிஸ்தியர் வந்திருப்பாங்களா? ஹல்லேலூயா. பேதுரு எழும்பி இருந்திருப்பானா சோதனைக்கு உட்பட்டு இருப்பானா? யோனா எழும்பி இருந்திருப்பானா இப்படி ஒரு புயல் அகப்பட்டிருப்பானா? இல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. கப்பலின் அடித்தட்டுல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அடிச்ச புயல்ல கப்பலின் மேல் தட்டுக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. மேல வந்து டாப்ல கொண்டு வந்து தூக்கி போட்டாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கப்பலின் அடித்தட்டுல நீ இருக்க வேண்டாம், மீனின் அடி வயிற்றுல இரு. அதுக்கு பிரசவ வலி, சாப்பிடவும் முடியல, டெலிவரி டைமும் தாண்டது, ஒன்னும் பண்ண முடியல. இவர் வேற உள்ள சும்மாவா இருப்பார், அங்க நடந்து பார்ப்பார், இங்க நடந்து பார்ப்பார். நம்ம சேர்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கவே முடிய மாட்டேங்குது. அவர் அங்க இருப்பாரு, காலை நீட்டுவார், கையை நீட்டுவார், அதுக்கு தாங்க முடியல. பாத்தீங்களா? மனுக்குள்ள தப்பு பண்ணா மற்ற ஜீவன்களும் பாதிக்கப்படுது. எழுப்புங்கப்பா. அதான் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு. ஆண்டவரே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தூங்கிட்டு இருக்கா, என்னை எழுப்புங்க, என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்க ஆண்டவரே. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க இந்த பகல் நேரத்துல? என்னை எழுப்புங்கப்பா. எனக்கு ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது சிம்சோனுடைய முடி கம்ப்ளீட்டா, சிம்சோனுக்கு முடிங்கிறது நம்ம மாதிரி முடி கிடையாது. நம்ம மாதிரி எங்களை மாதிரி இப்படி பார்த்தோன்ன கீழே உள்ளதுக்கு அதுல கத்திப்பட்டு ரொம்ப, அதெல்லாம் கத்தியில வெட்டணும்னா எப்படிப்பட்ட கத்தியை வச்சு வெட்டணும்? பெரிய வெட்டு கத்தி வச்சு வெட்டினாதான் வெட்ட முடியும். சிலருக்கு முடியல, வெட்டவே முடியாது. அப்போ அவ்வளோ வெட்டுறது வர ஆளு தூங்கிட்டு இருக்காரு. சில நேரத்தில் நம்மள லைட்டா யாரா டச் பண்ணாலே நம்ம தூக்கம் போயிடும். அவன் எந்த அளவுக்கு நித்திரைக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள். இப்படிதான் அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கிறது. திருடன் வந்து அவ்வளவும் திருடி போறது வரைக்கும் தெரியாது, போனதுக்கு அப்புறம் தெரியாது. போனதுக்கு அப்புறம் பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் என்று சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாவற்றையும் உதறி போட்டுட்டு போவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பு. இனி என் வாழ்க்கையில நான் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நஷ்டத்தையும் இழப்பையும் தாமதத்தையும் பார்க்க விரும்பவில்லை அப்பா. நித்திரை பண்ணுகிறவனை எழுப்புவது போல என்னை எழுப்புவீராக. அப்படி எழுப்பி அவன் கண்ணுக்கு முதல்ல என்ன காட்டுறார் தெரியுமா? நீ காண்கிறது என்னவென்று கேட்கிறார். உடனே அவன், இதோ
முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். குத்து விளக்கை குத்து விளக்கு, லேம்ப் ஸ்டாண்ட். அது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்திலே இதெல்லாம், இந்த குத்து விளக்கு எதற்கெல்லாம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமென். 1 பரிசுத்தம், 2 மகிமை, 3 சத்தியம், 4 கர்த்தருடைய வெளிச்சம், 5 நித்திய ஜீவன். இவை உள் அடங்கியதுதான் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ சமூகம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எத்தனை இன்பமே, உந்தன் சமூகம் உள்ளமும் உடலுமே, உள்ளமோ உமக்காய் உமக்காய். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சமூகத்திலே தரித்திருக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறவர்கள் தான் சத்தியத்தில் நடத்தப்படுவார்கள். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்கள் தான் மகிமை மேல மகிமை அடைவார்கள். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். குத்து விளக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லும் போது எடுக்க வேண்டாம், அது சபைகளுக்கு ஒத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகள். ஆமென். அதன் மத்தியில யார் இருக்கிறா தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் குத்து விளக்குகளின் மத்தியிலே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள். இந்த காட்சியை காண்பித்து சகரியாவை பார்த்து கேட்கிறார், இது என்னவென்று கேட்டார். உடனே அவன் சொல்லுகிறான் 4வது வசனத்திலே, நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனை இவைகள் என்னவென்று கேட்டேன். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இது என்னது? இப்ப இவன் கேட்கிற, இது என்னது ஆண்டவரே? தெரியல. அதனாலதான் விழிப்பை கொடுக்கிறார். நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை ஏன் எழும்ப பண்ணணும் தெரியுமா? எனக்கு நிறைய காரியம் தெரிய மாட்டேங்குது. அவருடைய சமூகத்தின் மேன்மை எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருப்பதால் உண்டாகிற ஆசீர்வாதம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிகிறதெல்லாம் என்ன? நமக்கு தெரிகிறதெல்லாம் என்னங்க? துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்து, இதுதான் நமக்கு தெரியுது. இதுதான் தெரியுது. ஐயோ, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஃபுல்லா இது. ஆனா எது தெரியணும் தெரியுமா? கர்த்தர் எழுப்பி காட்டி கொடுக்கிறார். உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது அடுத்தவன் லைஃப்ல, உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது உன் லைஃப் எப்படி இருக்க வேண்டும் என்பது. நீ எங்க இருக்கிற, நீ யாரிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய், இது என்ன தெரியல. இவங்க கேட்கிற, இது என்ன ஆண்டவரே, இது என்னன்னு கேட்கும் போது அதனுடைய 5வது வசனம், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லும் போது ஆமென், அதனுடைய 13வது வசனத்தில் மீண்டும் கேட்கிறார். 11வது வசனத்தை பாருங்கள். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலது புறமாகும், குத்து விளக்கு இடதுபுறமாக இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். 13வது வசனம், இவைகள் என்னதென்று தெரியாது. முதலாவது குத்து விளக்கு, அது என்னன்னு தெரியல. தேவ சமூகத்தை குறித்த சரியான வெளிப்பாடு நமக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் வரமாட்டேங்கிறோம். 1 hour தரித்திருக்கிறதே நமக்கு கடினமா இருக்கிறது அல்லவா? 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சனிக்கிழமை இரவுல பரிசுத்த ஆவியானவர் பேசினது எத்தனை பேர் அதுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்பதே நம்ம செய்யற பெரிய ஊழியம்.
பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு. ஆமென். குத்து விளக்கு மேன்மை தெரியாதவங்களுக்கு ஒலிவ மரத்தின் மேன்மை தெரியாது. குத்து விளக்கு தேவ பிரசன்னத்துக்கு நிழலா இருக்கிறது. இந்த ஒலிவ மரம் 14வது வசனம், அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். நல்ல கைகளை தட்டி சர்வ லோகத்துக்கும் ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எங்க நிக்கிறாங்க? குத்து விளக்கின் வலது புறமாயும் இடது புறமாயும். அதாவது குத்து விளக்கு இவங்க சமூகத்தில் தரித்து இருக்கிறார்கள். இனி இதற்குள்ளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். அதனுடைய 6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்துல ஒருத்தன் தரித்து நிப்பானா, அவன் வாழ்க்கையில் ஆவியானவர் செய்ய வேண்டியத கண்டிப்பாக. சமூகத்துல நிக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, செருபாபேல். அதனாலதான் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று. அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? அவன் சமூகத்துல நிக்கிறான். அவன் வாழ்க்கையில தடை எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? பெரிய பர்வதமா இருக்கு. ஆவியானவர் அவனுக்கு கிரியை. சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் சமூகத்தில் தரித்திருப்பது சாதாரண காரியம் கிடையாது. அவன் கையில தலைக்கல்லோடு இருக்கிறான், ஒரு நூலோடு இருக்கிறான். மொத்தம் அவன்கிட்ட இருக்கிறது ஒரு கல்லும் ஒரு நூலும், ஒரு கல்லும் ஒரு நூலும். இதை வச்சு சர்ச்சு கட்ட போறாராம். கையில எவ்வளவு வச்சிருக்கீங்க? கையில 2000 வச்சிருக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? பிசினஸ் பண்ண போறேன். எப்படி இருக்கும்? ஆமென் ஹல்லேலூயா. இப்போ அவன் கையில என்ன இருக்குன்னு மேட்டர் இல்ல, அவன் கால் எங்க நிக்குதுன்னு தான் மேட்டர். இவன் எங்க நிக்கிறான்? இவன் அபிஷேகம் பெற்றவன் எங்க நிக்கிறான்? எங்கேயோ அல்ல, சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் சமூகத்துல. உன் கையில ஒரு கல்லும் ஒரு நூலும் இருக்கலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே அதை செய்து. ஹல்லேலூயா. ஆத்மமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டைப்படலாம்? கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை. என்னது அர்த்தம்? அவர் சமூகத்தில் தரித்திருக்கிறவன் கையில இருக்கிற கொஞ்சத்தையும் அப்பா சந்தோஷமாய் பார்க்கிறா. அப்பா சந்தோஷமாய் பார்க்கிறா. அவன் கையில் இருக்கிறத ஒத்த கல்ல சந்தோஷமா பார்க்கிறா. அவன் கையில் இருக்கிறத ஒத்த நூலை சந்தோஷமாய் பார்க்கிறா. ஹல்லேலூயா. அற்பமான பிரியமானவர்கள், இன்னைக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது பிரசங்கம் அல்ல, பிரசங்கம் அல்ல. எனக்கே தெரியல அடுத்து என்னென்ன பேச போகிறார் என்று. பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசியாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். விழிப்படைந்து குத்து விளக்கப்பார், விழிப்படைந்து ஒளிவ மரச்சப்பார். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் எங்க நிறுத்தியிருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பார். உன்னை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பார், கண்களை திறந்து பார். Thank you Holy Spirit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் அபிஷேகம் பெற்ற தாவீது சொல்லுகிறார், நானோ சங்கீதம் 52:8 தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் தெரியுமா? நான் என் கையில இருக்கிற கல்ல நம்பல, என் கையில இருக்கிற நூலை நம்பல,
என் அடப்பையில் இருக்கிற கல்ல நம்பல, கோலியாத்தின் பட்டயம் அதை நம்பல. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். எனவேதான் அந்த தலைக்கல்லோடு வரும்போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக.